திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கொடையாஞ்சி பகுதியில் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு நெற்களத்தில் சாய்ந்து விழுந்த புளிய மரம் இதுவரை அகற்றப்படாததால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கல்லறை கோட்டாய் பகுதியில் கடந்த 25 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இந்த நெல் களத்தை சுற்றுவட்டார விவசாயிகள் தங்களது நெல் மற்றும் தானியங்களை காய வைப்பதற்காக பயன்படுத்தி வந்தனர். ஆனால் கனமழை மற்றும் பலத்த காற்றால் வேரோடு சாய்ந்த புளிய மரம் நெற்களத்தின் நடுவே விழுந்ததால் விவசாயிகள் அந்த இடத்தை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து விழுந்துள்ள புளிய மரத்தை அகற்றி நெற்களத்தை மீண்டும் விவசாயிகளின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கொடையாஞ்சி ஊராட்சியில் கல்லறைக்கோட்டை ஆப்டேஷன் உள்ள புளியந்தோப்பு பகுதியில் சுமார் 25 வருடத்திற்கு முன் நெற்களம் கட்டப்பட்டிருந்தது. இங்கே 100 ஏக்கரா விவசாயிகள் இதை பயன்படுத்தி கொண்டு இருந்தனர். இவங்களுக்கு புளிய மரம் 2 இருந்தது. ஒன்று 2 வருடத்திற்கு முன் கீழே விழுந்தது. பக்கத்திலே ஒரு புளிய மரம் உள்ற மாதிரி இருந்துச்சு. அப்பயே சொன்னோம், 1.5 வருஷத்துக்கு முன்னே உள்ற மாதிரி இருந்துச்சு. அதவே கொஞ்சம் எடுத்து கொடுங்கன்னு மனு கொடுத்துருந்தோம். அது உயிரோடு இருக்கு, உளுந்தா பார்க்கலான்னு சொன்னாங்க. இது அவங்க சொல்லி ஒரு 2 மாதத்துக்குள்ளே அந்த மரம் உளுந்துச்சு. மரம் உளுந்து கிராம நிர்வாக அலுவலருக்கும் வருவாய் ஆய்வாளர் அவர்களுக்கும் வட்டாட்சியர் அவர்களுக்கும் ஃபோன் மூலியம் தகவல் செய்து அவங்களும் பார்த்துட்டு போனாங்க, மரம் உளுந்துருச்சு அப்படின்னு. நாங்கள் ஆர்டிஓக்கு கோட்டாட்சியருக்கு லெட்டர் வச்சுருக்கோம். அவங்க சொன்ன உடனே லெட்டர் வந்தோடனே ஏலம் விட்டுலான்னு சொன்னாங்க. இதுவரையும் லெட்டரும் வரல. அதுக்கு நிறைய முறை நான் போயிட்டு தெரிஞ்சு பார்த்துட்டேன். எங்களுக்கு பசுமை பாயத்துக்கு அனுப்பிச்சிட்டுக்கிறோம், அங்கேருந்து வந்தால் தான் இந்த மரத்தை ஏலம் விட முடியும்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம். 1 வருஷமாக எங்களுக்கு ஏலம் விடுற மாதிரி தெரில. இது விழுந்து மரமும் எடுக்கிற மாதிரி இல்லை. இது மாவட்ட நிர்வாகம் இதை உடனடியாக மரத்தை எடுத்துக்கொடும்படி கேட்டுக்கொள்கிறேன். இங்கே திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தாலுக்கா கொடையாஞ்சி ஏரிக்கரையை வந்திருக்கிறோம். இந்த ஏரிக்கரையில் இந்த கொட்டாய் பகுதியில் ஒரு 25 குடும்பங்கள் வசிக்கிறாங்க. இந்த குடும்பங்கள் வசிக்கிற பகுதியில் இந்த நெல்களம் செஞ்சுருக்காங்க ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த நெல்களம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புளிய மரம் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி விழுந்திருக்கு. இந்த விழுந்த மரத்துக்காக ஊராட்சி மன்ற சார்பாக ஊராட்சி மன்ற தலைவர் பலமுறை அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் மனுக்களை கொடுத்து நேரடியாகவும் தெரிவித்து இதுவரையும் எடுக்கலை. இது சம்மந்தமாக நம்மளுக்கும் தகவல் கொடுத்தாங்க நம்ம சங்கத்தின் சார்பாக. இன்றைக்கி நேரில் வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தோம். பார்த்தாக்க இந்த புளிய மரம் முழுமையாகவே போயிட்டு காஞ்சி இருக்கு. இதுவரையும் போயிட்டு இந்த மரத்தை இவங்க இந்த இடத்துல களத்துலேருந்து ரிமூவ் பண்ணாதனால இந்த பகுதியில் கூடிய ஆசாமிங்க முழுமையாக குடிச்சிட்டு பாட்டிலெல்லாம் உடைச்சி போட்டிருக்கிறாங்க. அரசாங்கம் இதை உடனே கருத்தில் கொண்டு, ஏன்னா பல விஷயங்களை புதுமையாக எடுத்துன்னு வராங்க, இதை கருத்தில் கொண்டு உடனே போயிட்டு இந்த ஊராட்சி மன்ற நிர்வாகத்துக்கு இவங்க கை கொடுக்குற ஒரு விதமாக இந்த பணிகளை செஞ்சு கொடுக்கணும்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்.